அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டீச்சர்ஸ், ஸ்டூடண்ட்ஸும் கிளாஸ் ரூம்ல ரெகுலரா பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், சென்டென்சஸ் பத்தி தான் இதுல பார்க்க போறோம். இந்த 100 சென்டென்சஸ நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாவே போதும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 70% ஈஸியா பேசுறதுக்கு இருக்கும். இந்த வீடியோ 2ஆ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல 55 சென்டென்சஸ் மட்டும் பார்க்கலாம். ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஒபே யுவர் பேரண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி. பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அத செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்டடி வெல், நன்றாக படி. லிசன் டூ மீ, என்னை கவனி. சிட் ப்ராப்பர்லி, சரியாக அமர். அதாவது நல்லா உட்காரு அப்படின்றோம் இல்லைங்களா? அதான் சிட் ப்ராப்பர்லி. மூவ் அசைட், கொஞ்சம் நகருங்க. கொஞ்சம் நகரு அப்படின்றோம் இல்லைங்களா? அதுதான் என்னதுன்னா மூவ் அசைட். மீட் மீ அட் இன்டர்வல்ஸ். பிரேக் டைம் விடுறாங்க இல்லைங்களா? பிரேக் டைம்ல வந்து என்ன பாரு அப்படின்றது தான் மீட் மீ அட் இன்டர்வல்ஸ். டோன்ட் ஸ்பீக் இன் கிளாஸ் ரூம். அதாவது கிளாஸ் ரூம்ல பேசாத. வகுப்பறையில் பேசாதே அப்படின்றது. அடுத்தது, டூ யுவர் வொர்க். உன் வேலைய மட்டும் செய். ரீட் அலவுட், சத்தமாக படி. ரைட் நீட்லி, அழகா எழுது. கீப் திஸ் வித் யூ, இத உன்கிட்ட வச்சுக்கோ. இப்ப ஏதாவது பேனாவோ, பென்சிலோ இருந்தா கீப் திஸ் பென் வித் யூ, இந்த பேனாவ உன்கிட்ட வச்சுக்கோ. பிரிங் யுவர் நோட்புக், உன்னுடைய நோட்ட கொண்டு வா. டோன்ட் காப்பி எனிஒன், யாரையும் பார்த்து எழுதாத. யார பார்த்து அப்படியே செய்யாத அப்படின்றது தான் டோன்ட் காப்பி எனிஒன். சப்மிட் யுவர் ஹோம்வொர்க், வீட்டு பாடத்த ஒப்படைங்க அப்படின்னு சொல்றோம். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், கைகளை உயர்த்து. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன், கைகள கீழ இறக்கு. ரப் த போர்ட், போர்ட வந்து அடிக்கிறது. ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அத அடிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் ரப் த போர்ட். ரீட் பை ஹார்ட், மனசுக்குள்ள படி. பக்கத்துல இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம மனசுக்குள்ள படின்றத ரீட் பை ஹார்ட். டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ், அதான் மத்தவங்கள தொந்தரவு செய்யாத. ஸ்டாண்ட் இன் எ ரோ, வரிசையில நில்லு. மே ஐ ஷார்ப்பன் மை பென்சில், இதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் குடுத்திருப்பேன். ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த மாரி. நான் பென்சில தீட்டிக் கொள்ளலாமா? அதாவது பென்சில ஷார்ப் பண்ணிக்கலாமா? கேன் ஐ பாரோ எ பென், நான் பேனாவ கடன் வாங்கிக் கொள்ளலாமா? கேன் யூ லெண்ட் மீ யுவர் பென், எனக்கு உங்க பேனாவ கடன் குடுக்க முடியுமா? பாருங்க, பாரோ, லெண்ட் 2மே ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான். கடன் வாங்குறது, கடன் கொடுக்கிறது. கேன் யூ பாஸ் தி சால்ட், அந்த உப்ப கொஞ்சம் நகர்த்த முடியுமா? இந்த பக்கம் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த உப்ப கொஞ்சம் நகர்த்துங்கன்றது தான் கேன் யூ பாஸ் த சால்ட். கேன் யூ டிராப் மீ இன் மை ஆஃபீஸ், என்னுடைய ஆஃபீஸ்ல என்ன வந்து இறக்கி விட முடியுமா? என்ன டிராப் பண்ண முடியுமான்னு கேட்கிறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கேன் யூ டிராப் மீ இன் மை ஆஃபீஸ். கேன் ஐ ஓப்பன் தி விண்டோ, நான் ஜன்னல திறந்து கொள்ளலாமா? இப்ப கிளாஸ்ல பசங்க அதிகமா கேட்பாங்க. சார் ஜன்னல் குளோஸ் பண்ண வேண்டாம், திறந்துக்கலாம். நான் திறந்துக்கிட்டா அப்படின்னு கேட்கிறது தான் கேன் ஐ ஓப்பன் தி விண்டோ. கேன் ஐ ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன், இதுவும் அதிகமா கேட்பாங்க. ஒரு குரூப் ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லும், ஒரு குரூப் ஃபேன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ கேன் ஐ ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன்? ஷல் ஐ ஸ்டார்ட் டு டீச் தி லெசன், நான் பாடத்த நடத்த துவங்கலாமா? ஏதோ ஒரு கதை சொல்லுவோம். கதை சொன்ன பிறகு பாடத்த ஆரம்பிப்போம். அப்பதான் ஷல் ஐ ஸ்டார்ட் டு டீச் தி லெசன்? ஷல் ஐ கலெக்ட் தி நோட்புக், யாரையாவது நோட் புக்க கலெக்ட் பண்ண சொல்லுவோம். அப்போ ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கேட்கலாம். ஷல் ஐ கலெக்ட் தி நோட்புக் அப்படின்ட்டு. நான் நோட்டு புத்தகங்களை சேகரிக்கட்டுமா? மே ஐ நோ யுவர் நேம், இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் நேம்ன்றது நல்லா இருக்காது. மே ஐ நோ யுவர் நேம், உங்க பேர நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு தான் கேட்கணும். ஷல் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர், நான் தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கலாமா? ஷல் ஐ கோ டூ தி ரெஸ்ட் ரூம், நான் கழிவறைக்கு செல்லலாமா? ஓய்வறைக்கு செல்லலாமா? ஷல் ஐ கோ டூ தி ரெஸ்ட் ரூம்? ஷல் வி கோ டூ தி கேன்டீன், நான் கேன்டீனுக்கு போயிட்டு வரட்டா? கேன்டீன் போயிட்டு வரட்டான்னு கேட்கிறோம் இல்லைங்களா? நாங்க. வி அப்படின்னா நாங்க. ஷல் ஐ ரப் தி போர்ட், நான் வந்து போர்ட அடிக்கட்டுமா? ஹூ நோஸ் த ஆன்சர், யாருக்கு விடை தெரியும்? ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், காலையில சாப்பிட்டியா? ஹேட் யுவர் லஞ்ச், மதியம் சாப்பிட்டியா? எங்க நைட்டுக்கு நாங்க குடுக்கல. ஹேட் யுவர் டின்னர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நைட் சாப்பிட்டியா? அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், ஹேட் யுவர் லஞ்ச், ஹேட் யுவர் டின்னர். இது 3க்கும் வித்தியாசத்த தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம் ஒர்க், நீங்க வீட்டு பாடத்த முடிச்சுட்டீங்களா? வீட்டு பாடத்த முடிச்சுட்டீங்களான்றதுக்கு ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம் ஒர்க்? ஹூ டிட் நாட் கம்ப்ளீட் த ஹோம் ஒர்க், கண்டிப்பா எவனாவது முடிக்காம வந்திருப்பான். அப்ப நம்ம கேட்கும்போது ஹூ டிட் நாட் கம்ப்ளீட் த ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். யார் இன்னும் வீட்டு பாடத்த முடிக்கல? வாட் யூ வாண்ட், உனக்கு என்னதான் வேணும்? ஏன்னா ஒரு சில பையன் என்ன பண்ணாலும் சும்மாவே வருவான். எதுவுமே வேலை செய்யாமலே வருவான். ஸோ அவன்கிட்ட வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்போம்.
அடுத்தது வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? உன் ஃப்ரெண்ட் எங்கடா? சரிங்களா? இன்னைக்கு லீவ் போட்டானா? வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்? உன் கையில என்ன இருக்கு? கையில ஏதோ சம்திங் வச்சிருக்க. என்ன இருக்கு? வாட் யூ ஹைட் இன் யுவர் பாக்கெட்? அதாவது பாக்கெட்ல என்னமோ மறைச்சு வச்சிருக்க. என்ன மறைச்சு வச்சிருக்க? அப்படின்னு கேட்கறது வாட் டு யூ ஹைட் இன் யுவர் பாக்கெட் அப்படின்னு கேட்கலாம். வென் வில் யூ சப்மிட் யுவர் ஹோம்வொர்க்? எப்பதான் உங்க ஹோம்வொர்க்க நீங்க சப்மிட் பண்ணுவீங்க? வென் வில் யூ சப்மிட் யுவர் ஹோம்வொர்க்? ஹவ் மெனி டேஸ் டு யூ வாண்ட் டு ஃபினிஷ் ஹோம்வொர்க்? இன்னும் வீட்டு பாடத்த முடிக்கிறதுக்கு எத்தன நாள் தான் உங்களுக்கு தேவை? ஏன்னா சொல்லி சொல்லி சலிச்சு போயாச்சு, இன்னும் முடிக்காம இருக்கீங்க. ஸோ இன்னும் எத்தன நாள் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்கறது தான் ஹவ் மெனி டேஸ் டு யூ வாண்ட் டு ஃபினிஷ் ஹோம்வொர்க்? ஹவ் டு யூ நோ த ஆன்ஸர்? உனக்கு எப்படி ஆன்ஸர் தெரியும்? அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு தெரியாத திடீர்னு படிக்காத பையன் எல்லாத்துக்குமே ஆன்ஸர் சொல்லிட்டோம்னா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன சொல்லுவோம்? ஹவ் டு யூ நோ த ஆன்ஸர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நெறைய சப்ஸ்டிட்யூட் போட்டுக்கலாம். அந்த வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சப்ஸ்டிட்யூட் போட்டு நம்மளால ஈஸியா இன்னும் நெறைய சென்டென்ஸ் கொண்டு வர முடியும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேள்வி. ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்க? சரிங்களா? ஹவ் டு யூ கம் டூ ஸ்கூல் கேட்கலாம். ஹவ் இஸ் யுவர் பேரண்ட்? ஹவ் இஸ் யுவர் சிஸ்டர்? இந்த மாரி நெறைய கேட்கலாம். ஹூ இஸ் யுவர் ஃபேவரைட் டீச்சர்? உனக்கு பிடித்த ஆசிரியர் யார்? வாட் இஸ் யுவர் ஃபேவரைட் சப்ஜெக்ட்? உனக்கு பிடித்த பாடம் எதுன்னு கேட்கலாம். இதுலயே வந்து ஹூ இஸ் யுவர் ஃபேவரைட் ஆத்தர்? ஹூ இஸ் யுவர் ஃபேவரைட் ஆக்டர்? இந்த மாரி நெறைய விஷயங்கள் சேர்த்து கேட்க முடியும். ஒய் டு யூ லைக் இங்கிலீஷ்? உனக்கு ஏன் இங்கிலீஷ் பிடிக்கும்? ஏன்னா நெறைய பசங்க இங்கிலீஷ் சொல்லுவாங்க, இல்லையா மேத்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கேட்போம் இல்லைங்களா? ஒய் டு யூ லைக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ ஸ்பெல் தட் வேர்ட்? அந்த வார்த்தைய நீ சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? இப்ப திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைய டிக்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸ்லி அப்படின்னுவோம். அப்ப அந்த சைமல்டேனியஸ்க்கு அவனுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுன்னா, அந்த மாரி கேட்கலாம். கேன் யூ ஸ்பெல் தட் வேர்ட் சார்? கேன் யூ ஸ்பெல் தட் வேர்ட் டீச்சர்? அப்படின்னு கேட்கலாம். ஷால் ஐ ரைட் ஆன் தி போர்ட்? நான் கரும்பலகையில் எழுதலாமா? போர்ட்ல எழுதலாமா? அப்படின்னு கேட்கிறோம் இல்லைங்களா? முக்கியமா எனக்கு இது நெறைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு முன்னாடி போயிட்டு மேத்ஸ் டீச்சர் வருவாங்க. அவங்க ஃபுல்லா போர்ட ரெப்பீட் பண்ணுவாங்க. நம்ம போய் போர்ட் ரப் பண்ணவே முடியாது. ஸோ அப்ப நான் கேட்கலாம். ஷால் ஐ ரைட் ஆன் தி போர்ட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, திங்க் பாசிட்டிவ்லி நேர்மறையா யோசிங்க. யூ கேன் ஸ்டடி வெல் கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். ஹி ஸ்டோல் மை பென்சில். அவன் வந்து என் பென்சில திருடிட்டான் அப்படின்னு சொல்றோம். இன்னும் இதே மாரி இன்னும் 100 சென்டென்சஸ் இருக்கு. நம்ம இந்த 55 சென்டென்சஸ் மட்டும் தான் இதுல பார்த்திருக்கோம். இந்த 55 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு, ஒரு நோட் போட்டு தனியா எழுதி வச்சு, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 55 முடிச்ச பிறகு மீதி 45 அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன் நானு. அப்படி அப்லோட் பண்ணும்போது 100 தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்ல இங்கிலீஷ்ல பேச முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான விஷயம். கண்டிப்பா எல்லாருமே படிங்க.